வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்துட்டு வாழ்ந்துட்டு வரீங்க. ஒரு எதிர்த்த வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ ஒரு நபர் இருக்கார். ஒரு சாமானிய மனுஷன் வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு கூலி வேலை போகிறாரு. ஒரு ஆட்டோ ஓட்டுறாரா அல்லது ஏதோ ஒரு கூலி வேலை போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நீங்கள் நார்மலாக அப்பப்போ பார்த்து சிரித்து பேசி பழகாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஒரு 6 வருஷம் அல்லது ஒரு சில வருடங்கள் கழித்து நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. டிவி பார்த்துட்ருக்கப்போ ஒரு சீரியல் கில்லர், ஒரு சைக்கோ கில்லர் வந்துட்டு பிடிபட்டிருக்காரு போலீஸ்காரங்க கிட்ட. அவருக்கு வந்துட்டு இந்த தண்டனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ, அந்த கொலைகாரன் ஃபோட்டோ காட்டுவாங்கல்ல, அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் பயங்கரமான ஷாக் ஆகுறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உங்கள் எதிர்த்த வீட்லேயோ உங்கள் பக்கத்து வீட்லேயோ இருந்த ஒரு நபர். சாதாரணமான ஒரு ஆட்டோ ஓட்டுற நபரோ, ஒரு கூலி வேலைக்கு போகிற நபரோ, அந்த ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஒரு கதையை பற்றின விஷயங்களை நான் சேகரிக்கும் போதும் எனக்கு அந்த ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. அது எப்படி இப்படி ஒரு சாதாரணமாக இருந்து எப்படி சைக்கோத்தனமான ஒரு கொலைகள்லாம் எப்படி பண்ணுறாங்க? வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சென்னையில் 1960 அப்போ வந்துட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. கௌரி சங்கர் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. அவங்க குடும்பம் வந்துட்டு ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அன்றாட சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. மிடில் கிளாஸை விட லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படியே வந்துட்டு அவர் வளர்றாரு. அப்போல்லாம் கதை இல்லை. ஒரு 20 வயசு கிட்ட வந்தோடனே என்னடா பண்ணலாம் தொழிலுக்கு, படிப்பும் சரியாக ஏறலை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுறதை கையில் எடுத்திருக்காரு. அப்போ மேஜராக செய்யக்கூடிய தொழில் ஆட்டோ ஓட்டுறது போல். ஆட்டோ ஓட்டுற தொழில் கையில் எடுத்திருக்காரு. கௌரி சங்கராக இருந்த ஒரு நபர் அந்த இடத்துல ஆட்டோ சங்கராக மாறாரு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம். இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு இந்த காசு பிரச்சனை அதெல்லாம் நிறையா இருந்திருக்குமோ அப்படின்னு என்னுடைய கருத்து. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து. எக்ஸாக்ட்லி நம்ம சினிமாவில் பார்ப்போம்ல, அதே ரியல் லைஃப்பில் நடந்ததை தான் சினிமாவாக எடுத்திருக்காங்க போல் அப்படின்னு இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வராரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, புறநகர் பகுதியிலேருந்து சென்னைக்குள்ளே வருவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வேலை வாங்கி கொடுக்குறதா ஏமாற்றி அவங்களையெல்லாம் பாலியல் தொழிலில் வந்துட்டு தள்ளி விடுறாரு. இருந்தாலும் இவ்வளோ தப்பு பண்ணுறாரு, யாராவது சாட்சி சொல்லி மாட்டி விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பயம். ஆட்டோ சங்கர் அப்படின்னாலே பயம். யாருமே ஆப்போசிட்டாக எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. அதனால் சாட்சி கிடைக்காம வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு காலகட்டத்தில். இப்படியே போயிட்டுருக்கும்போது இவர் வந்துட்டு நிறைய இல்லீகலான விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, அப்படின்றப்ப இவர் ஒரு ஆப்போசிட் கேங்கில் வந்துட்டு யாராவது இவர் எதிர்த்தாங்க, இது ஏதோ ஒரு நபர் எதிர்த்தாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு அவங்கள உடனே போட்டு தள்ளிடுறது. இங்கே தான் அவரோட சைக்கோத்தனமானது ஆரம்பிக்குது. இவர் வந்துட்டு தனியாக கொலைகள் பண்ணலை. யாருன்னா 3 பேர் வந்துட்டு இவரோட கொலை கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லா தொழிலுக்கும் அவங்க தான் வந்துட்டு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ஃப்ரண்ட் ஹேண்டு எல்லாமே. யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டின், அதுக்கப்புறம் ஜெயவேலு, ரவி. சாதாரணமாலாம் அந்த கொலைகள் நடந்துடல. அதனால தான் இவர் வந்துட்டு சைக்கோத்தனமான ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையே இவர் பேரை கட்டால் நடுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருக்காரு அந்த காலகட்டங்களில். ஓகே, கொலைகள்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிணங்கள்லாம் அழுகிய நிலையில் மரத்தில் வந்துட்டு தொங்க விட்டோம். அது சாதாரணமாக தூக்கில் தொங்க விட்டெல்லாம் கிடையாது. எங்கெங்கேயோ கட்டி தொங்க விட்டு அந்த மாதிரி ஒரு சில கொலைகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்துட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு அப்படியும் ஒரு சில கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரைகுறையாக எரிக்கப்பட்ட நிலையில் அப்படி சில கொலைகள் நடந்திருக்கு. இத்தனை கொலைகள் நடந்திருந்தாலும் பதிவானது 6 கொலைகள் தான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு இது வரைக்கும் தெரியலை. இவரோட பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாதாரணமாக யாராவது தப்பு செஞ்சால் அவர் சாட்சியங்கள் வச்சு போலீஸ்காரன் என்கவுண்டரில் போடுறது அப்படி சில இது நடக்கும். ஆனால் இவரோட இது என்ன கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த நபர்களை வந்துட்டு கவர் பண்ணுறது, அவங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இவரோட ஒரு தாரக மந்திரமாக இருந்திருக்கு. அதனாலேயே இவரை எதுவும் பண்ண முடியல அந்த காலகட்டத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பணிவிடைகள் பண்ணி அவங்கள வந்துட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களையே கவர் பண்ணி வச்சுக்கிறது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு சுவரில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருந்திருக்காரு. யாராலையும் அசைக்க முடியாதவரா. எதார்த்தமாக இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாராவது எதிர்க்கிறாங்க, அவங்கள எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஒரு விருந்துக்கு வர வச்சு விஷம் வச்சு போட்டு தள்ளிடுவார். அப்படியே ஏகப்பட்ட பேத்தை கொண்டிருக்காரு. ஆனால் பதிவானது 6 கொலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படியே போயிட்டு இருந்தப்ப எல்லா கதையிலும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும். இந்த கதையில் அந்த ட்விஸ்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு சாட்சினால தான். என்னென்னா, இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவரை தீர விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, இவர் வந்துட்டு 6 கொலைகளை ஒத்துட்ருக்காரு. இந்த மாதிரி நான் தான் பண்ணேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருக்காரு. இதை தொடர்ந்து நீங்கள் என்ன தான் பண்ணிடுவீங்கன்னு பார்ப்போம், என்னை வெளியே விடுங்க அப்படின்னு நிறைய மிரட்டல்கள் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு விட்டதாகவும் போலீஸ் தரப்புலேருந்து தெரிவிக்கிறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 அந்த காலகட்டங்களில் நடக்குது. இந்த சாட்சி வந்துட்டு சொல்கிறது அதுபடி இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தீவிரமான ஒரு விசாரணை நடந்திருக்கு, கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸ் வந்து எப்போ முடிவடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1995 அந்த காலகட்டத்தில் தான் முடிவடையுது. இந்த கேஸுக்கான தீர்ப்பு கொடுக்கப்படுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு தூக்கு தண்டனை வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு சீரியல் கொலை பண்ணால் தூக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு, அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ரொம்ப வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. அதனால் 1995 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கரை தூக்கிலிட்டு முடிச்சுட்டு விட்றாங்க. ஓகேவா? இப்போது இந்த கதையிலேருந்து என்ன கதை இல்லை, இது நிஜமாக நடந்தது அப்படிங்கிறதான் இன்னொரு ஹைலைட்டே. இந்த ஒரு விஷயத்துலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கே அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு சில சைக்கோத்தனங்கள் கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் சூதானமாக நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து. இந்த கதையில் எனக்கு தெரிஞ்ச ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாட்சி சொன்னான் பார்த்தீங்களா 1988 எக்ஸாக்ட்லி அவன் ஹீரோ. ஆனால் இவர் வந்துட்டு வேகமாக அந்த தூக்கிலிடப்பட்டனால இவருக்கு பின்னணியில் இருந்த அந்த அரசியல் பிரபலங்கள் யார், போலீஸ்கார அந்த அரசாங்க அதிகாரிகளால் அப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரிய வரல. பலியானது என்னமோ இவர் தான். இவர் ஒரு கருவியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீ மாதிரி தான் நான் பார்க்குறேன். பாவம் லைஃப்பை தொலைச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவரோட ஸ்டோரி வந்து இன்னும் கேட்கும்போது லைட்டாக பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்க? இது வந்துட்டு அவரோட அந்த பொருளாதார நிதி நெருக்கடி தான் காரணமா? அப்படி இல்லாட்டி இவர் மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சந்திக்கலாம். பை பாய்.